அத நாம எந்த வடிவத்துல இருக்கிற பாத்திரத்துல நிரப்புறோமோ அந்த வடிவத்துக்கே தன்னை மாத்திக்க கூடிய தன்மை கொண்டது. தண்ணீர் மாதிரிதான் நம்ம மனசும். நமக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணும்னாலும் மனசை பக்குவப்படுத்திக்க முடியும். சலனப்படுற மனசை பக்குவப்படுத்த மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 0463632994 0433427777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் மோகன்ராஜ் மற்றும் மனநல ஆலோசகர் எழிலரசி வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் எழிலரசி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க 2 பேரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். இப்ப முதல்ல கோவில்பட்டியில இருந்து விஜயலட்சுமி நம்மளோட இருக்காங்க. விஜயலட்சுமி வணக்கம்மா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், என் பையன் பிறந்தப்ப அழுகல மேடம். சொல்லுங்கம்மா. விஜயலட்சுமிமா. மேடம், என் பையன் பிறந்து 7 வருஷம் ஆச்சு மேடம். பிறந்தப்ப அழுகல. 13 நாள் ஐசியூல இருந்துதான் வந்தான். இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். தலையெல்லாம் 3 மாசத்துல நின்றுச்சு. எல்லா விஷயமும் கரெக்டா பண்ணிட்டான். ஆனா பாத்தீங்கன்னா அடிக்கடி மறந்துடுறான். எல்லா விஷயத்தையும் மறந்துடுறான். ஆனா நல்லா பேசுறான். நிறைய விஷயங்கள் பேசுறான். நல்லா பண்றான். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் கூட மறந்துடுறான். அதனாலதான் அதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு ஸ்கூல்ல மிஸ் கூட சொல்றாங்க நல்லா படிக்கிறான் அப்படின்னு. ஆனா ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப சேட்டை பண்றான். அப்புறம் ஒரு மாதிரி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு அப்புறம் தம்பி 5 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தான். அவன் கிட்ட கூட நல்லா பழகுறான். ஆனா வெளியிடத்துல என்ன தாண்டி மத்தவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சேட்டை செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி என்ன பண்ணலாம் மேடம்? கண்டிப்பாமா நம்ம டாக்டர் கிட்ட இதை பத்தி கேட்கலாம். டாக்டர் மோகன்ராஜ், இதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இந்த பிறந்த போது உடனே அழலன்னு சொன்னீங்க இல்லையா, அது உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் கொஞ்சம் குறைவா இருந்திருக்கலாம் அந்த டைம்ல. பட் அதுக்கப்புறம் எல்லாமே வளர்ந்தது எல்லாமே கரெக்டா வளர்ந்தாருன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஐக்யூ நார்மலா இருக்கா பாக்கணும். வயசுக்கு ஏத்த வளர்ச்சி இருக்கா, பாதிப்பு எதுவும் இல்லையாங்கிறது. இன்னொன்னு சேட்டை பண்றான்னா நார்மலாவே குழந்தைங்க சேட்டை பண்ணுவாங்க. அது மட்டுமா இல்ல அளவுக்கு மீறி ஓவர் ஆக்டிவிட்டி இருக்காங்கிறத மருத்துவர் பார்த்தாலே சொல்ல முடியும். இன்னொன்னு உங்களுக்கு புரிஞ்சு படிக்கிறானான்னு பாத்துக்கோங்க. எல்லாமே புரிஞ்சு படிக்கிறாருன்னா மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இன்னொன்னு முதல்ல இந்த ஆக்சிஜன் கம்மினால ப்ராப்ளம் இருந்திருந்தால் கற்றல் குறைபாடு வரலாம். அதாவது உங்களுக்கு ஐக்யூ நல்லா இருக்கும், புத்திசாலித்தனமா இருப்பாங்க, சில விஷயங்கள்ல தப்பு இருக்கும். ரீடிங், ரைட்டிங், எழுதுறதுல, படிக்கிறதுல, கணக்குல. அதுக்கு டெஸ்ட் இருக்கு, தனியா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்க எங்க இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற மனநல மருத்துவமனை, ஏதாவது மாவட்டங்கள்ல எல்லாம் இருக்குது, மருத்துவமனைக்கு போனா அங்க இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. ஐக்யூவும் பண்ணுவாங்க, SLDன்னு பேரு, கற்றல் குறைபாடு, அதையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. விஜயலட்சுமி, இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க போங்க. அங்க உங்களுடைய பையனுக்கு ஐக்யூ டெஸ்ட் மற்றும் கற்றல் குறைபாடு இருக்கிற டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க. நிச்சயமா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வரலாம். அடுத்ததா சென்னையில இருந்து ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் சைதாப்பேட்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு 2 மருமக. 2 மருமக, ஒரு மருமக யுஎஸ் போயிட்டாங்க. 2வது பக்கத்துலதான் இருக்காங்க. ஆனா அவங்க என்னுடைய நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு தப்பாதான் தெரியுது. அது ஏன் தெரியலையே எனக்கு. அவங்ககிட்ட நல்ல இது பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னு எனக்கும் தெரியல. கண்டிப்பா நம்ம இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாமா? டாக்டர் எழிலரசி, நீங்க பொதுவாவே இப்போ கல்யாணம் ஆயிருச்சுன்னா நம்ம இதுல கல்யாணம் ஆன பையனையுமே ஒரு குழந்தையாதான் இன்னுமே ட்ரீட் பண்ணுவாங்க எல்லா அம்மாமார்களுமே. சோ நம்ம அவங்களுக்குன்னு இப்போ கல்யாணம் ஆயிருச்சு, அவங்களோட சில முடிவுகள் எடுக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஃப்ரீடம். ஏன்னா அவங்க அந்த பெண் சரி கல்யாணம் ஆகி வந்துட்டோம், இது நம்ம வீடு அப்படின்னு நினைச்சு வந்திருப்பாங்க. பட் ஆனா அம்மா ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல அவங்க சொன்னாலுமே என்னோட முடிவை நீங்க மாத்தி அமைக்க பாக்குறீங்களா, என் ஹஸ்பண்ட் நீங்க இன்னும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களான்ற ஒரு 2 பேத்துக்கு உள்ள பிரச்சனை தான் இது. சோ இத நீங்க டைரக்டா அந்த மருமகள்கிட்டையும் பேசலாம். நீங்க பேசுனீங்கனாலே கொஞ்சம் இதை பத்தி குறையும். அவங்க சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிறப்போ நீங்க நம்ம தள்ளி நின்று கரெக்டா எடுக்கிறாங்களா தப்பா இருக்கிறாங்களான்னு பாக்காம எடுக்கட்டும். எடுத்து அவங்க பிரச்சனைன்னு வர்றப்போ நம்மளோட சஜஷன்ஸை கொடுத்தா பெட்டரா இருக்கும்.
சோ அப்படினாலே கொஞ்சம் விலகி நின்று அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாத்துட்டு இருந்தீங்கனாலே பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு சான்சஸ். எழிலரசி மேம் சொன்ன மாதிரி இப்போ ஜெனரேஷன் கேப் அப்படிங்கறது எல்லா இடத்துலயுமே இருக்கதான் செய்யுது. சோ விட்டு கொடுத்து போகும்பொழுது நிச்சயமா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வரலாம். அடுத்ததா சென்னையில இருந்து கனகலட்சுமி இருக்காங்க. கனகலட்சுமி வணக்கம்மா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? ஆக்சுவலி என்னுடைய சிஸ்டருங்க. சரிங்க, என்னோட சிஸ்டருக்காக நான் பேசுறேன். எக்ஸாம்ல வந்துட்டு குழந்தை பிறந்தது என் சிஸ்டருக்கு. சரிங்கம்மா. என் சிஸ்டர் பேர் வெங்கடேஸ்வரி. அவங்க வந்து நார்மல் டெலிவரி தான். அந்த வீட்டுக்கு போலான்னு சொல்லி அனுப்புறச்ச வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் வந்துட்டு ஒரு மாதிரி கிடினஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஐசியூல வச்சுட்டு ஒரே ஒரு 1 hour தான் வச்சுட்டு அனுப்பிட்டாங்க. சரிங்கம்மா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 months தான் இங்க இருந்தா. ஆக்சுவலி மேரேஜ் பண்ணிட்டு அந்தமான்ல கொடுத்துருக்கோம். இங்க 3 months அம்மா வச்சிருந்து 3 மாசத்துல அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஐசியூல இருந்தது எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு 4 years வந்து ஒரு டாக்டர் பார்த்து டேப்லெட் போட்டுட்டு இருக்கா. இப்ப என்னன்னா அவளுக்கு வந்து பீரியட் இன்னும் ஆகல. சோ அதனால இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். கனகலட்சுமி அழாதீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்கம்மா. அதான் டாக்டர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். அவளுக்கு வந்து 4 years ஆச்சு குழந்தை பிறந்த. ஆனா ஏன் இப்படின்னா அவனாலே டிவில ஏதோ டாக்டரை பாத்துட்டு நான் மனநல டாக்டரை பாத்துட்டு நான் டேப்லெட் போட்டு இருக்கேன். ஆனா எங்கள்கிட்ட எந்த டீச்சரையும் சொல்ல மாட்டேங்க. ஆனா 4 years தான் போட்டுட்டு இருக்கா. சரிங்கம்மா. வந்து பீரியட் இன்னும் பீரியட் ஆகல. அதனால டேப்லெட் போடுறா இல்லையா? அதனால ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றத நான் கேக்குறேன். என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் கேக்குறேன். கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணிக்கிறேன்மா. என்ன ப்ராப்ளத்துக்காக மருந்து போட்டுக்கிறாங்க? சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வந்து ஏதோ பேக் தாட்ஸ் எனக்கு வருது. அந்த ஐசியூல இருந்துட்டு நான் 1 hour இருந்துட்டு வந்தேன். எனக்கு அந்த தாட் தான் வருது. சீக்கிரமா எதுவும் செத்துருவோமோ, நம்ம ஹஸ்பண்ட் குழந்தை பார்க்க முடியாம போயிடுவோமோ அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 years போட்டுட்டு இருக்கா. சரி, இப்போ பயம் எல்லாம் குறைஞ்சிருச்சு இல்லையா? இல்ல சார், நான் கொஞ்சமா டேப்லெட் போறேன். அதனாலயாவது பீரியட் ஆகுமான்றதுக்காக நான் சொன்னேன். அவன் என்ன சொல்றாங்க, டேப்லெட் போட்டாதான் எனக்கு அந்த தாட் வரல, நல்லா இருக்கு, அதனால அதை ஸ்டாப் பண்ண எனக்கு அந்த மாதிரி இருக்குதுன்றா. சார் டேப்லெட் போட்டு எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அவன் நல்லா இருக்கா இல்லையா பரவாயில்ல, ரொம்ப ஸ்லிம்மா இருப்பா. ஆனா இப்ப என்னன்னா பயங்கர பயங்கர ஃபேட்டா இருக்கா, ஓவர் ஃபேட். ஆனா பீரியட் இன்னும் ஆகல. எதனாலன்றதுலாம் எனக்கு தெரியல. பயத்துக்கு வந்து மருந்துகளும் உதவும். மருந்து கூடவே இப்போ க்ளோஸ்ட் இடத்துக்கு, அந்த ஐசியூ மாதிரி க்ளோஸ்ட் இடத்துக்குள்ள இருந்ததுனால பயம்னா, உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன இடங்கள், லிப்ட், அந்த மாதிரி க்ளோஸ்ட் இடத்துக்குள்ள அவங்க திரும்ப திரும்ப போனீங்கன்னா கூட கொஞ்சம் பயம் குறையும். அதை அவாய்ட் பண்ணாம அந்த இடங்களுக்கு திரும்ப திரும்ப போனோம், மருந்து மட்டும் இல்லாம. இன்னொன்னு வந்து மருந்து பயத்துக்கு கொடுக்கறதுல, வேற சில ப்ராப்ளத்துக்கு நாங்க கொடுக்கற மருந்துல பீரியட்ஸ் கொஞ்சம் நிக்கும். அது ப்ரொலாக்டின் ஒரு கெமிக்கல் கொஞ்சம் அதிகமாகும் நாங்க கொடுக்கற மாத்திரையில. அதனால பீரியட் கொஞ்சம் தடைப்படும், மாசம் வராம இருக்கும். அது நீங்க மருத்துவரையே பார்த்து இந்த மாதிரி மாசம் வராதது ரொம்ப நாளா இருக்குன்னா ஒண்ணு மருந்தை மாத்துவோம், அப்படி இல்லைன்னா அது பீரியட்ஸ் வரதுக்குன்னு சில மருந்துங்க இருக்கு, அதை கொடுப்பாங்க. நீங்க அதை மருத்துவர்கிட்ட சொன்னா போதும், அதே அவங்க, அதனால பெரிய பிரச்சனை கிடையாது. பட் அவங்க இந்த 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க, மருந்து மாத்துவாங்க, இல்ல சில மருந்துகள் கூட சேர்த்தா கூட பீரியட்ஸ் வந்துடும். கனகலட்சுமி கவலைப்படாதீங்கம்மா. இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போங்க, இந்த பிரச்சனையை நீங்க சொல்லுங்க. நிச்சயமா உங்க பீரியட்ஸ் வர்றதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. இந்த பிரச்சனையில இருந்து உங்க சிஸ்டர் சீக்கிரமே திரும்ப வந்துருவாங்க. அடுத்ததா திருச்சியில இருந்து பாத்திமா இருக்காங்க. வணக்கம் பாத்திமா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து புருஷனை சந்தேகப்படுறேன், அதனால வந்து அதிகமா வந்து சந்தேகப்படுறேன், கொள்றேன். டாக்டர்கிட்ட காமிச்சாச்சு. நாங்க டாக்டர்கிட்ட காமிச்சு நாங்க என்ன பண்றோம், ரொம்ப இதா பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த டாக்டர்கிட்ட பார்த்து சந்தேகப்படுறேன், அதிகமா கோவப்படுறேன், அவரை வந்து வேலைக்கே விட மாட்டேங்கிறேன். டாக்டர்கிட்ட நாங்க 2-3 வாட்டி காமிச்சதுக்கு அவங்க வந்து மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. மாத்திரை சாப்பிட்டோம், எனக்கு வந்து கோவம் இன்னும் குறையில, இன்னும் சந்தேகம் தான் அதிகமா இருந்துச்சு. அப்பா அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்றேன், ரொம்ப இது பண்றேன் சொல்றது எனக்கே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப திட்டுறேன், பேசுறேன், வேலைக்கு விட மாட்டேங்கிறேன். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஆனா 5 மாசமா அவர் வரதே இல்லை வீட்டுக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஒண்ணுன்னா நினைச்சு பாக்குறேன், அவர் நம்ம அப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன். அது எனக்கே தெரிய மாட்டேங்குது. திட்டுற பேசுறேன், இதுக்கு என்னங்கறத டாக்டர் நாங்க பேசணும். நீங்க அதுக்குள்ளத கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு தேவையில்ல. கண்டிப்பா நம்ம பேசலாமா? எழிலரசி, இதுக்கு என்ன பண்ணணும்?
நீங்க இப்ப வீட்டுல தனியா தான் இருக்கீங்களாமா? அம்மா அப்பா கூட இருக்கீங்களா? ஆமா, அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா தான் இன்ன வரைக்கும் பாத்துருக்காங்க, அண்ணன் பாத்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப வெளியில எங்கேயும் போவீங்களா? எதுவும் வேற எதுவும் வேலைக்கும் போறது இல்லன்னு சொன்னீங்க. வேற எதுவும் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கீங்களா? வேற எதுவும் உங்களுக்கு பிடிச்ச தோழிகளை போய் பாப்பீங்களா? வேற ஏதாவது வெளியில போறது எதுவும் உண்டா? எங்கேயும் இல்ல மேடம், நான் இவ்வளவுதான் இருக்கிறேன், வீட்டுல தான் இருக்கிறேன். நான் எங்கேயும் போறதெல்லாம் கிடையாது, வீட்டுல தான் இருந்து சமைச்சிட்டு குழந்தைய சேர்த்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன். சரிம்மா, எல்லாருக்குமே தனியுமே அப்படி பெண்கள் ஓரளவுக்கு பேசணும். பேசினாதான் அவங்களுக்கு நார்மலா இருக்க முடியும். ஒரு 3000 வார்த்தையாவது ஒரு நாளைக்கு பேசினாதான் ஓரளவுக்காவது அவங்க நல்ல லைஃப், சந்தோஷமான லைஃபை லீட் பண்ண முடியும். நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து வேற எந்த காரியமும் பண்ணாம வெளியில உங்க நண்பர்களையோ இல்ல வேற யாரும் உறவினர்களையும் சந்திக்கிறது இல்லைன்ற பட்சத்துல உங்களுக்கு அந்த தேவை பூர்த்தி அடையாமே போயிருது. சோ அது இன்னும் இந்த பிரச்சனையே இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சோ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கோலம் போடுறதா இருக்கட்டும், இல்ல உங்க ஃப்ரெண்டு வீட்டுல போய் அதை போய் கத்துட்டு வாங்க. இல்ல சமைக்கிறதுக்கு பிடிக்கும்னா போய் ஃப்ரெண்டு வீட்டுல போயோ ஏதோ ஒண்ணு சேர்ந்து சமைச்சு பாருங்க. அந்த மாதிரி உங்க ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு இல்லாம முதல்ல வெளியில வந்தீங்கனாலே கொஞ்சம் அந்த கோவம் மத்தவங்கள்ட்ட பகிர ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட மனசுல இருக்கிற கஷ்டங்களை நீங்க சொல்லுவீங்க. அதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தீர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து முதல்ல வெளியில வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். பெங்களூர்ல இருந்து கார்த்தி நம்மளோட இணைப்புல இருக்காங்க. கார்த்தி வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க கார்த்தி? வணக்கம் மேடம். சொல்லுங்க கார்த்தி. 2 வருஷம் முன்னாடி தங்கச்சி மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்களே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்க கார்த்தி. அவங்களுக்கு எனக்கு 2 வருஷம் தான் டிஃபரெண்ட். ஆனா படிக்க வச்சது நான் தான். அப்பா உடம்பு சரியில்லாம வீட்டுல தான் இருக்காரு. நான் தான் படிக்க வச்சேன் வேலைக்கு போயிட்டு. ஆனா அவங்க லவ் பண்ணிட்டு தெரியாம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. ஆனா அப்ப அந்த கவலுங்கன்னா ஒன்னும் மீண்டு வர முடியல மேடம். வேலைக்கும் போக முடியல, கவனம் செலுத்த முடியல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். இப்ப அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு கார்த்தி? அவங்க லைஃப் அவங்க 2 பேரும் இன்னும் முடிக்கல மேடம், படிச்சுதான் இருக்காங்க. சரிங்க கார்த்தி, நம்ம கண்டிப்பா இத பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா அது உங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். பிரிவுங்கிறது இயற்கையானது. இந்த மாதிரி இப்போ அண்ணன் தங்கச்சியா வளர்ந்துட்டு கொஞ்ச நாள் கழிஞ்சு பிரிஞ்சு போறதுங்கிறது இயற்கையானது. அந்த பிரிவு அப்போ கொஞ்சம் வலி இருக்கும். பட் அதை நீங்க ஏத்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீங்க அதுக்கு உண்டானதெல்லாம் இப்ப நீங்க என்ன பண்றது, வேலை செய்யறது, அது வேலை தவிர உங்களுக்கு மற்ற ஹாபிஸ் அந்த மாதிரி எல்லாம் வளர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும். பிளஸ் உங்களுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்குன்னா தொடர்ந்து பேசிட்டு இருங்க. அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப் அவங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கிறதும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கார்த்தி, இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தை நினைச்சு நீங்களும் திருப்தியா இருங்க. நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா தொடர்ந்து அவங்க கிட்ட பேசி நீங்க சந்தோஷமா இருங்க. இப்ப அடுத்ததா நீலமேகம் நம்மளுடைய இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் நீலமேகம், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? தொடர்ந்து பேசுங்க நீலமேகம். டாக்டர் பேசணும் சார். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, 35 வயசு ஆகுது சார். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க நீலமேகம். எனக்கு தங்கச்சி இருக்காங்க, 35 வயசு ஆகுது. 23 வயசுல இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க. நகை போட்டா அறுத்து விட்டுருவாங்க, சர்டிபிகேட்டை கிழிச்சிருவாங்க, பணத்தை கிழிச்சிருவாங்க, குழந்தைங்களை பார்த்தா கழுத்தை நெரிப்பாங்க. எங்க அம்மா அப்பா இருக்கிறப்ப இந்த சிம்டம் தெரிஞ்சுங்க. அப்ப டாக்டர்கிட்ட காமிச்சு கிளீர் பண்ணோம். இப்ப அம்மா அப்பா இறந்துட்டாங்க. நான் என் கூட தான் இருக்காங்க. கரெக்டா 12 வருஷம் கழிச்சு அதே சிம்டம்ஸ் இப்ப மறுபடியும் இருக்கு. மாத்திரையை மட்டும் நான் கண்டினியூவா கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. 10 பேர்த்தோட பிறந்து வளர்ந்தாங்க, எல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. இது மட்டும் என் கூட இருக்கு. இந்த மருந்து சாப்பிடற பிரச்சனைனால யாரும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம விட்டுட்டாங்க. டாக்டர் சொல்லிதான் செய்யணும் அப்படின்ட்டாரு. அதனால அதை மறைச்சு செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. ஓப்பனா சொல்லி பண்ண, நகை இருக்கு, பணம் இருக்கு, பொண்ணும் அழகா இருக்கும். நல்லா இப்ப அவங்க 3 பேர்த்தையும் விட்டா ஈஸியா அவங்க 3 பேர்த்தையும் ஃப்ரெண்டு பிடிச்சிரும். நல்லா தெளிவா பேசும், நல்லா டேலண்ட் இருக்கு. ஆனா இந்த இதெல்லாம் பார்த்தா நெகட்டிவா எதானாலும் பண்ணிடுதுங்க. என்ன சார் நம்ம தீர்வு? கண்டிப்பா நெகட்டிவான எல்லாமே கெட்டதா பாக்குறாங்களா? இது நடக்காது அந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா போட்டாவே உடைச்சிடறாங்கன்னா பாத்துக்கலாம், உடைச்சிடறாங்க, கேஸ பிடிங்கி விட்டுறாங்க. சரி, சோகமா இருக்கிறாங்களா? விட்டுறாங்க. சந்தேகம் எதா இருக்கா உங்களுக்கு?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சந்தேகம் எல்லாரும் என்னையே பாக்குறாங்க, செய்யறது தப்புன்னு தெரியுது, ஆனா இந்த மாதிரி செஞ்சிடறாங்க. சரி, அதாவது இந்த மாத்திர மூணு வேலையும் கொடுத்துட்டு இருக்கேன் சார். சரி, டாக்டர் கோபாலகிருஷ்ணன் திருச்சியில இருக்காரு, அவர்கிட்ட தான் இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்குதுன்னா தொடர்ந்து மருத்துவர்கிட்ட திரும்பவும் கேளுங்க. ஏன்னா அறிகுறிகள் கம்ப்ளீட்டா போகணும். அதாவது இந்த நோயோட அறிகுறிகள் இருக்குன்னா இன்னும் கம்ப்ளீட்டா குணமடையில, மருத்துவரையே திரும்ப பார்த்து கேட்டீங்கன்னா மருந்தை கூட்டவோ இல்ல மாற்றவோ செய்வாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நீங்க சொன்னது நல்லா ஆனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு திருமணம் செய்யும் போது எப்பவுமே சொல்லி பண்றது ஏன் நல்லது? அவர் மருத்துவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. ஏன்னா பின்னாடி தெரிய வரும்போது இவங்க நமக்கு சொல்லாம ஏமாத்திட்டாங்கன்னு நினைப்பாங்க. அதனால சொல்லி பண்றது நல்லது. சொல்லி பண்ணி நடக்குமா நீங்க கேட்பீங்க. ஆனா நிறைய பேருக்கு நடக்குது. இப்போ நிறைய பேர் இப்போ மணமக்கள் தேவைன்னு விளம்பரம் படுத்தும் போதே சொல்றாங்க, இந்த மாதிரி மனநோய் இருந்தது, அதுக்கு மாத்திரை முன்னாடி சாப்பிட்டாங்கிறது. அது சொல்லி 10 பேர் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒருத்தராவது வருவாங்க. தெரிஞ்சு பண்றது நல்லது, பின்னாடி பிரச்சனை இருக்காது. பட் திருமணத்துக்கு முன்னாடி நோயோட அறிகுறிகள் எல்லாம் கட்டுப்படுத்தணும். அதுக்கு உண்டான மருந்துகள் எல்லாமே இருக்கு. எந்த நோயா இது, என்ன நோய்ங்கிறது எனக்கு கிளியரா தெரியல. பட் எந்த நோயா இருந்தாலும் அதுக்கு ஏற்க மருந்துகள்லாம் இருக்குது. இப்போ அது செஞ்சுட்டு அப்புறமா திருமணத்துக்கு பாருங்க. நீலமேகம், டாக்டர் சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மருத்துவர்கிட்ட உங்களுடைய தங்கச்சியோட நிலையை சொல்லி தீவிரமா சிகிச்சை எடுத்துக்கோங்க. சிகிச்சை எல்லாமே நோயோடைய தீவிரம் குறைந்த பிறகு நிச்சயமா உங்களுக்கு திருமணம் நடத்தி வைங்க. நல்ல எதிர்காலம் உங்களுடைய தங்கைக்கு காத்திருக்கு. இப்போ அடுத்ததா திருப்பூர்ல இருந்து கவிதா நம்மளுடைய இணைப்புல இருக்காங்க. கவிதா வணக்கம். இன்னைக்கு என்னமா இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க. மேடம், அடிக்கடி கோவம் அதிகமா வருதுங்க. எல்லாரும் அமைதின்னு சொல்றாங்க. ஆனா என்னால அப்படி எனக்கு அப்படி தோணலைங்க. எல்லாத்துக்கூடயும் நல்லா பேசுறதா தோணுது. 4 பேர் இருக்கிற இடத்துல சகஜமா என்னால பேச முடியறது இல்லைங்க மேடம். எல்லாரும் பேசுறத அப்சர்வ் பண்ணிக்கிறேன். ஆனா நான் சுயமா என்னால எதுவுமே பேச முடியறது இல்லைங்க. தைரியம் ரொம்ப குறைவா இருக்குங்க. பயம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. எல்லாரும் முன்னாடி பேசும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு பாரம் இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். கவிதாமா, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சாமா? ஆயிடுச்சுங்க மேம். ஓகே, உங்க கணவர் உங்ககிட்ட அன்பா இருக்காராமா? அன்பா இருக்காருங்க மேம். ஓகே, இப்போ எந்தெந்த விஷயத்துக்குலாம் உங்களுக்கு அதிகமா கோவம் வருது கவிதாமா? திடீர்னு அம்மா ஏதாச்சும் பேசும்போது ரொம்ப கோவப்படுறாங்க மேம். எந்த விஷயம் ஆனாலும் கோவம் வருதுங்க மேம். என்னாலே கட்டுப்படுத்த முடியலைங்க, அவ்வளவு கோவம் வருதுங்க. கண்டிப்பாமா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு அம்மாவோ இல்ல உங்க கணவரோ உங்களை பத்தி ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது கேக்குறப்பயோ அதை சொல்றப்போ உங்களுக்கு என்ன தோணுது? அப்போ கவலையா ஃபீல் பண்றீங்களா இல்ல நம்மள இப்படி சொல்லிட்டாங்களேனா? கவலையா ஃபீல் பண்றாங்க மேம். எதையுமே நமக்கு இது கூட தெரியல, ஒரு உணர்ச்சி வர மாட்டேங்குதுங்க. சந்தோஷமா இருக்கிற இடத்துல சிரிச்சு பேச முடிய மாட்டேங்குது, கோவப்படுற இடத்துல கோவப்பட முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியலன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப சந்தோஷமா இப்ப ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஏன் சந்தோஷமா இருக்க முடியலன்னு சொன்னீங்க? அது ஏன்னு உங்களுக்கு நீங்க எதுவும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? எனக்கு சில கவலைகள் இருந்தா அதையவே நினைச்சிட்டு இருக்க தோணுதுங்க மேம். சந்தோஷமா இருக்கிற இடத்துல அந்த இடத்துல அப்படி இருக்க முடியுதுங்க. சரி, இது உங்ககிட்ட வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா? இப்போ எனக்கு கவலையா இருக்குது இல்ல சந்தோஷமா இருக்குன்றது உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட பகிர்ந்துக்குவீங்களா? இல்லைங்க மேம், வீட்டுல சொல்லுங்க. யாருக்கிட்டயும் அவ்வளவா பேசுறது இல்லைங்களா? இல்லைங்க மேம், கணவர்கிட்ட சொல்லுவாங்க மேம். சரி, சந்தோஷம் இருந்தாலும் பகிர்ந்துக்குவீங்களா? பகிர்ந்துக்குவாங்க மேம். ஆனா தைரியமா எல்லாத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கே எல்லாம் தெரியுதுங்க மேம். ஆனா பேச முடிய மாட்டேங்குதுங்க. அந்த நேரத்துல மட்டும் நான் தனியா பேசுறதுக்கு மட்டும் ஒரு பாரம் இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, அதாவது இப்போ நிறைய பேருக்கு தனியா, அதாவது ஒரு மத்தவங்க முன்னாடி நிக்கிறப்போ ஒரு பயம் இருக்கிறது இயல்புதான். நிறைய பேருக்கு அது இந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதுவும் ஒரு கூட்டத்துல போறப்ப இன்னுமே ஜாஸ்தி பயம் இருக்கும். நம்மள பத்தி மத்தவங்க என்ன நினைச்சிருவாங்க, நம்மளோட அப்பியரன்ஸ பத்தியோ இல்ல நம்ம சொல்றத ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்கு அப்படின்னு கேலி பண்ணிடுவாங்கன்ற பயம் நிறையவே இருக்கும். அது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம வெளியில வந்தாதான் அது பண்ண முடியும். அதாவது இப்ப பேசிட்டா என்ன ஆகும்னு நீங்க நினைச்சு பாருங்க. பேசிட்டோம், இப்போ எல்லாரும் முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க தனிமையா இருக்கிறப்பயே அதை யோசிச்சு பாருங்க. என்ன ஆயிரும்னு யோசிச்சீங்கன்னா இருக்கிறதே கடைசியா என்ன நடந்துரும்,
என்ன இப்படி போய் முட்டாள்தனமா பேசிட்டியான்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இல்லன்னா வாய மூடுன்னு சொல்ல போறாங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஆனா நம்ம அதை பேசாமயே இருந்தா உங்க மனசுல இருக்கிற எந்த வித இதையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமயே போயிடும். சோ நீங்க வந்து முதல்ல கடைசியா இதுதான் நடக்க போகுதுன்னா சரி ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு சின்ன சின்ன முடிவு எடுக்கிறதுக்கு நீங்களா முயற்சி எடுத்தீங்கனாலே அந்த கொஞ்சம் பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியில வந்துட முடியும். அதனால நீங்க நினைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா உங்க ரொம்ப விருப்பப்பட்டவங்கள்ட்ட முதல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணி பழகுங்க. அப்போ இதுல இருந்து ஈஸியா வெளியில வர முடியும். மதுரையில இருந்து ராணி நம்ம இணைப்புல இருக்காங்க. ராணி வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? பையனை பத்தி கேட்கணும். ஹலோ, சொல்லுங்கம்மா. என் பையன் படிக்கிறான், பிளஸ் 2 படிக்கிறான். சிகரெட் பிடிக்கிறேன்னு சொல்றாங்க. அதிகமா கோவப்படுறேன். வீட்டுல வந்து ஏதாவது கேட்டாலும் ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டேன். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க ராணிமா. கோவப்படுறேன். எதா இருந்தாலும் சொன்னாலும் டென்ஷன் ஆகி படுத்துக்கிறேன். 8:30க்கு ஸ்கூலுக்கு போறேன், போய் ரெகுலரா போய்கிட்டே இருக்கவே 9 மணிக்கு இப்ப இந்த 2-3 நாள் கடைக்கு போயிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டாலும் ஒழுங்கான பதில் சொல்றது இல்ல. இது என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா. சொன்னா நம்ம போலாத சொன்னாலும் அதை கேக்குற மாதிரி இல்ல. ஏமா எனக்கு சொல்ல வச்சுறேன். கண்டிப்பாமா, கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் கிட்ட இதை பத்தி கேட்கலாம். டாக்டர், அவர் வந்து டீனேஜ்ல இருக்காரு. சிகரெட் குடிக்கிறதாவும் நிறைய பேர் அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. ஓகே, சிகரெட் குடிக்கிறதா சொல்லிருக்காங்க. பிளஸ் கோவப்படுறாருன்னு சொன்னாங்க இல்லையா, சொன்னீங்க இல்லையா? கோயிலையும் போடுறான்னு சொல்றாங்க. ஓகேமா. என்னன்னா உங்களுக்கு வந்து புகையில வந்து இப்ப நிறைய பேருக்கு அதிகமா இருக்கு. புகையில மட்டும் இல்ல, அதுல நிறைய இதுல அந்த நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, பாக்கெட்ல வரக்கூடிய புகையில அந்த போதை வரணுங்கிறதுக்காக புகையில கூட வேற சில வஸ்துகளும் சேர்க்கிறாங்க. அந்த புகையில நிறுத்துறது நல்லது. ஏன்னா அது வந்து சிந்தனையை குலைக்கும், யோசனைகள் எல்லாம் மாற்றும். அதனால புகையிலே நிறுத்தியே ஆகணும். அதே மாதிரி புகைப்பிடித்தல் கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, புகைப்பிடித்தா எனக்கு நல்லா என்னால யோசிக்க முடியுது, ஞாபக சக்தி கூடுது அப்படின்னு. அது ஒரு 10% தான் உண்மை. ஆனா அதுக்கு கொடுக்கற விலை வந்து விலை மதிப்பில்லாத நம்மளுடைய உடல். ஏன்னா அதனால உங்களுக்கு நிறைய வேற மாதிரி நோய்கள்லாம் வரும். அந்த புகைப்பிடிக்கிறதுனால வரக்கூடிய கான்சென்ட்ரேஷனோ ஞாபக சக்தியோ நமக்கு வந்து அற்பம் தான். ஆனா விளைவுகள் நிறைய, அதை சொல்லி நீங்க புரிய வைங்க. பிளஸ் கோபம் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்ப அது ஃபுல்லா நான் கேட்கல. அதாவது இந்த வயசுல வந்து ஒரு காரணம் என்னன்னா, அவங்க 10 வயசு வரைக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க, நம்மள சார்ந்து இருக்கிறாங்க. 20 வயசுல அவங்க இண்டிபெண்டன்ட், கம்ப்ளீட்டா சுதந்திரம் ஆகணும். அந்த சார்ந்து இருக்கிற ஒரு பருவத்திலிருந்து சுதந்திரம் ஆகிற அந்த பருவத்துல அவங்க சில தடைகள் எல்லாம் உடைக்க பார்ப்பாங்க. அது ரொம்ப இயல்பானது. அதை நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு எங்க விட்டு கொடுக்கணும், எங்க இழுத்து வைக்கணும், அதை நம்ம பண்ணோம்னா ரொம்ப கோவம் வராம இருக்கும். இன்னொரு விஷயம் கோவம் வருது என்னன்னா, தன்னோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடக்காம இருக்கும் போது, அது சொந்த விஷயத்துல இருக்கலாம், படிப்புல நான் இவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த எதிர்பார்ப்பு நடக்கல, இல்ல ரிலேஷன்ஷிப் உறவுகள் அந்த மாதிரி இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். இப்ப அவர் கோவப்படுறாருன்னா என்னங்கறத கண்டுபிடிங்க. சோ உங்களுக்கு அந்த புகைப்பிடித்தலுக்கும் ஏதாவது சிகிச்சை பண்ணி ஆகணும். தொடர்ந்து பண்றாருன்னா நீங்க மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா, அதை விடும்போது சிலவங்களுக்கு ஒரு விட்ராவல்னு சொல்லுவோம். ஒரு போதை மருந்தை எடுத்துட்டு திடீர்னு விட்டீங்கன்னா கை கால் நடுக்கும், தூக்கம் இல்லைன்மை எல்லாம் வரும். அதை தடுக்கிறதுக்குள்ள மருந்துகள் இருக்கு, விட முடியும், ரெண்டுமே விட முடியும். பிளஸ் கோபத்துக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற சிகிச்சையும் செய்யலாம். ராணி, டாக்டர் சொன்ன மாதிரி புகைப்பிடித்தலை விடுறது அவங்களுடைய பையனுடைய வாழ்க்கைய ரொம்ப நல்லபடியா மாத்தும். இத பத்தி உங்களுடைய பையன் கிட்ட நீங்க பேசுங்க. அதே போல டீனேஜ் பசங்களை எப்படி விட்டு கொடுக்கணும், எப்படி விட்டு பிடிக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கும். அதன்படி இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வரலாம். அடுத்ததா மதுரையில இருந்து சுதா நம்ம இணைப்புல இருக்காங்க. சுதா வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் மேடம். நான் வந்து மனச்சிதைவு நோயால பாதிக்கப்பட்டு ஒரு 5 இயர்ஸ் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன் மேடம். சரிங்கம்மா. இப்ப நல்லா இருக்கு. பட் வந்து உடம்பு வெயிட் போடுறதுனால ஃபர்ஸ்ட் டேப்லெட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 6 மந்த்ஸா, அதனால எது ப்ராப்ளம் வருமான்னு டாக்டர்கிட்ட கேட்கணும் மேடம். கண்டிப்பா கேட்கலாமா. எழிலரசி மேம் நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த மாத்திரையா இருந்தாலும் ஒரு டாக்டரை பார்த்து உங்க பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கிருக்கீங்க. சோ அப்போ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்மளா வந்து எந்த மாத்திரையும் நிறுத்துறது தவறான ஒரு விஷயம். அதனால வெயிட் போடுமா இல்லையான்றதை நீங்க டாக்டர்கிட்ட டைரக்டா போய் கேட்டுருங்க. இதனால வெயிட் போடுதுன்னு நான் நினைக்கிறேன், அது அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வேற ஏதாவது மாற்று இருக்கான்னு பாருங்க.
நீங்க வெயிட் போடுதுன்னு நீங்க யோசிச்சீங்களா? நீங்க வேற என்ன எக்ஸசைஸ் அந்த மாதிரி எதுவும் பண்றீங்களா? வெயிட் குறைக்கிறதுக்கு எதுவும் முயற்சி எடுத்திருக்கீங்களா? மேடம் அந்த டேப்லெட் சாப்பிடுவோம்னே நார்மலான வெயிட் இருக்கு. அந்த மாத்திரை டேப்லெட் சாப்பிட்டோம்னா ரொம்ப குண்டாயிரும், எல்லாரும் உடம்பு குறைன்னு சொல்லவும் தான் நான் அந்த டேப்லெட் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் விட்ட பிறகு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல மேடம். இல்ல உடற்பயிற்சி நல்லா இருக்கேன் மேடம். சரில உடற்பயிற்சி எதுக்கும் போறீங்களா? உடற்பயிற்சி இல்ல மேடம் வீட்டுல வேலை செஞ்சுட்டே தான் இருக்கு. என்ன வயசு உங்களுக்குமா? எனக்கு வந்து 35 மேடம். 35. இந்த 35 வயசு ஆயிடுச்சுனாலே நம்ம பொதுவாவே 30 வயசுக்கு அப்புறம் வந்து பெண்கள் வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட உடம்ப வந்து அப்படி பாத்துக்கிறது இல்ல. எப்படி நீங்க மனசை பாத்துக்கிறதுக்காக ஒரு மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிடுறீங்களோ அது மாதிரி உடல்ல நம்ம நல்லபடியா கவனிச்சுக்கணும். நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க வேண்டியது கண்டிப்பா அவசியமா. 35 வயசு ஆறப்போ இன்னும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கனாலே உடம்பு கண்டிப்பா குறையும். நீங்க டாக்டர்ட்டையும் இந்த சந்தேகத்தை போய் நீங்க கேளுங்க, இந்த மாத்திரைனாலதான் அது நடந்ததான்னு கேளுங்க. கண்டிப்பா. டாக்டர் என்ன பண்ணலாம்? எங்களுடைய நிறைய மருந்துகள்ல உங்களுக்கு இப்ப இவங்க சொல்ற சைடு எஃபெக்ட் உண்டு, பக்க விளைவு. அதாவது இப்ப பழைய மருந்துல எல்லாம் மசில் சதை வந்து டைட்டா இருக்கும், நடக்கும்போது கொஞ்சம் ரோபோ மாதிரி நடப்பாங்க. இப்போ இந்த கடந்த 10-15 வருஷத்துல வந்த புது மருந்துகள்ல அந்த ரோபோ மாதிரி இருக்கிற எஃபெக்ட் இருக்காது, ஆனா பர்மன் போடும், வெயிட் போடும். அது இருக்கதான். பட் நீங்க மருத்துவர்கிட்ட பேசி வெயிட் போடாத சில மருந்துகளும் இருக்கு, அது நீங்க சொன்னாலே மாத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெயிட் போடுற மருந்து கூட இவங்க மேடம் சொன்ன மாதிரி உடற்பயிற்சியோட அந்த மாத்திரை எடுத்தீங்கன்னா வெயிட் போடுறத குறைக்கலாம் நல்லாவே. ஓகே சுதாமா, இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு மருத்துவர் கிட்ட போங்க, வெயிட் போடாத மாதிரி மருந்துகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்க. அந்த மருந்துகளை நீங்க சாப்பிடும் பொழுது நிச்சயமா உங்களுடைய வெயிட்டை வந்து நீங்க குறைக்கலாம், இந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வரலாம். இப்ப அடுத்ததா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கவிதா நம்ம இணையத்துல இருக்காங்க. கவிதா வணக்கம்மா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? இல்ல மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. சரிங்கம்மா. கல்யாணம் ஆனதுல இருந்து என் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் சண்டை தான். அதனால எங்க அம்மா அப்பா கூட நான் பேசாம இருந்தேன். இப்ப ரீசெண்டா எங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. நான் ஒரே ஒரு பொண்ணுதான். கடைசி வரைக்கும் எங்க அம்மா எங்க பேசாம இருந்துட்டாங்க. அது ரொம்ப மனசை பாதிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்களும் எங்க அப்பா இப்ப தனியா தான் இருக்காங்க. நான் ஒரே ஒரு பொண்ணுதான். இவங்களும் அங்க அனுப்ப விட மாட்டாங்க, எங்க அப்பாவும் இங்க வர விட மாட்டாங்க. இன்னும் இப்படியே பண்ணிக்கிட்டு. அதனால என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. அதனால இங்கேயும் இவர் நல்லாதான், ஹஸ்பண்ட் நல்லாதான் பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு அவர் மேல கோவம் இருக்கு. இவராலதான் எங்க அம்மா இறந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வேதனையாவே இருக்கு. கண்டிப்பாமா கவிதா, நம்ம டாக்டர் கிட்ட இதை பத்தி கேட்கலாம். டாக்டர் இதுக்கு என்ன? இப்போ வந்து அம்மா இறந்துட்டாங்க ஏதோ காரணத்துக்காக, அது இவர்னாலதான் நீங்க நினைச்சீங்கன்னா அனாவசியமா இவர் மேல நிறைய காழ்ப்புணர்ச்சி, கோபம் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் உங்களுக்குள்ள அது புதுசா சண்டைகளை ஏற்படுத்தும். அதனால அம்மா இறந்ததுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறத உணருங்க. அப்புறம் அப்பா இப்ப தனியா இருக்கிறாங்க, பட் இந்த சண்டைனால பேச்சுவார்த்தை இல்லைன்னா இவர்கிட்ட சொல்லுங்க, அம்மாவை விட்டாச்சு, இனிமே அப்பாவையும் விட்டுறக்கூடாது. நான் தொடர்ந்து அப்பா கிட்ட, உங்களுக்கு அப்பா கூட சண்டைனா நீங்க பேச வேண்டாம், நான் தொடர்ந்து அப்பா கூட பேச போறேங்கிறத திரும்பி பேச ஆரம்பிங்க. புரிஞ்சுப்பாரு, நல்ல கணவர்னா நிச்சயமா புரிஞ்சுப்பாரு. பட் நீங்க வந்து இவர் தான் காரணம்னீங்கன்னா அனாவசியமா நிறைய பிரச்சனைகள் வரும். அப்பா கிட்ட திரும்பவும் சமரசம் பண்ணிக்கோங்க, போங்க. அதாவது இப்ப 2 பேருக்கு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைன்னா இருக்கட்டும், பட் நீங்க 2 பேருக்கிட்டயுமே நல்லா இருக்க முடியும். நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் மனசுக்கு நல்லா இருக்குமா. வணக்கம் பாலு, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், நான் டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க பாலு. வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் வந்து திருச்சியில பேசிட்டு இருக்கேன். எனக்கு பைப்போலார் டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க, சைக்காட்ரிஸ்ட். அதுக்கு டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் நானு. பட் எனக்கு என்ன சினிமா இதுல எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டைலாக் நானே எடுத்து படிக்கும் போது அது வந்து எனக்கு மனப்பாடம் செஞ்சு அதை டெலிவரி பண்ண முடியல. அது ஒண்ணு. இது வந்து கண்டிப்பா மருந்து சாப்பிடணுமான்றது எனக்கு தெரியல. அதுவும் 2 டவுட் இருக்கு. அது கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? சரி, இப்ப மற்ற நேயர்களுக்காக கொஞ்சம் விளக்குறேன். பைப்போலார்ங்கிறது வந்து பைப்போலார்னா 2 துருவங்கள். இந்த நோயில வந்து 2 மாதிரி வரும். ஒண்ணு வந்து ரொம்ப சோகம், டிப்ரெஷன்ங்கிறது மனசோர்வு, ரொம்ப சோகம், எதுலயும் நாட்டம் இல்ல, எதுவுமே ஈடுபாடு இருக்காது, எண்ணங்கள் எல்லாமே சோகமான எண்ணங்களா வரும். அது நடக்கலாம், ஒரு 2 மாசம் 1 மாசம் அப்படி இருக்கலாம். இன்னொரு முகம் இந்த நோய்க்கு என்னன்னா மன எழுச்சின்னு சொல்லுவோம். மனசோர்வு மாதிரி மன எழுச்சி, அதுல ஏகப்பட்ட உற்சாகம், ஏகப்பட்ட சந்தோஷம், இதை பண்ணணும் அதை பண்ணணும்,
நான் இதை புதுசா கண்டுபிடிக்க போறேன், நான் புது கட்சி ஆரம்பிக்க போறேன், அந்த மாதிரி புதுசு புதுசா எண்ணங்கள் கொப்பளிச்சுட்டு வரும். இது ரெண்டும் தான் பைப்போலார்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே ரெண்டு இதுக்கு வரும். இப்போ இந்த மன சோர்வுக்கு கொடுக்கற மருந்துகள் வேற, மன எழுச்சிக்கு கொடுக்கற மருந்து வேற. இது இல்லாம ரெண்டுமே வராம இருக்கிறதுக்கு தடுப்புக்காக சில மருந்துங்க இருக்கு. மூட் ஸ்டெபிலைசர்னு சொல்லுவோம். இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, நார்மலா டிப்ரெஷனோ இந்த மன சோர்வோ மன எழுச்சியோ உங்களுக்கு சிகிச்சை ஆரம்பிச்ச உடனே 1 மாசத்துக்குள்ளே நல்லாயிடும். 2 வாரத்துல இருந்து 4 வாரத்துக்குள்ள கம்ப்ளீட்டா நல்லாயிடும். நல்லானதுக்கு அப்புறம் நாங்க இந்த 2 மருந்துமே நிறுத்திடுவோம். மெயினா கொடுக்கறது அந்த தடுப்புக்காக கொடுக்கற மருந்து, திரும்பி வராம இருக்கிறதுக்காக கொடுக்கற மருந்து முதல் முறை மட்டும் வந்திருந்தா 6 மாசத்துல நிறுத்திடுவோம். ஆனா தொடர்ந்து 3-4 தடவை இது வந்திருந்ததுன்னா ஒரு 5 வருஷத்துக்கு எடுக்கிறது நல்லது, நோய் திரும்ப வராம தடுக்கிறதுக்கு. அந்த வகையில 5 வருஷம், அதாவது உங்களுக்கு 4-5 தடவை ஆல்ரெடி வந்திருந்தா 5 வருஷம் எடுக்கிறது நல்லது. பாலு, இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு 4-5 முறை அது வந்திருந்ததுன்னா 5 வருஷம் இந்த மாத்திரையை எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு. இப்போ அடுத்ததா நம்ம டாக்டர் மோகன்ராஜ் கிட்ட பேசலாம். டாக்டர், இப்போ விவாகரத்து இன்னைய காலகட்டத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா படிச்சவங்களே கூட எனக்கு உடனே விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒரு விதத்துல பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா, இப்ப பழைய காலத்துல எங்க அம்மா அப்பா காலத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவர் நல்லா இல்லாட்டி கூட மனைவி வேற வழி இல்ல, நான் போனா எங்க அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க, இல்ல என்னுடைய அண்ணன் தம்பிங்க ஏத்துக்க மாட்டாங்க சொல்லிட்டு கல்லானாலும் கணவன் இருந்தாங்க. பட் இப்ப உங்களுக்கு படிப்பு கல்வி தரமும் உயர்ந்துருச்சு, பொருளாதாரம், நீங்க படிச்சவங்கன்னு சொன்னீங்க. ஒரு விதத்துல கணவர் சரியில்லை, இல்ல நம்ம 2 பேருக்குள்ள உறவு சரியில்லைன்னு தோணுனா தனியா சிந்திச்சு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது காலம்பூரா இவரோட வாழ்க்கையை தள்ளணும்னு இல்லாம நான் வெளியே போலாம், என்னால ஒரு காலில் நிக்க முடியும் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறது ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறேன். அந்த வகையில விவாகரத்து ஒரு நல்ல விஷயம். ஆனா என்ன ஆகுதுன்னா, நீங்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர்ல சின்ன சின்ன விஷயங்களுக்காக விவாகரத்து பண்றாங்க. அதாவது சின்ன விஷயமா இருக்கும், அத பேசி சமாளிக்கலாமா அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. சண்டை வந்த உடனே விவாகரத்து. அந்த மாதிரி வர்றது கொஞ்சம் பின்னாடி கஷ்டப்படுறாங்க. ஒரு 5 வருஷம் கழிஞ்சு அவசரப்பட்டுட்டோமோ, இதை கொஞ்சம் பேசி பிரச்சனையை தீர்த்திருக்கலாமோன்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது அவசரப்படுறதல் பின்னாடி. ஆனா எதுவுமே இப்ப அதனாலயே இப்ப கோர்ட் என்ன பண்றாங்க, எல்லாமே 1 வருஷம் கழிஞ்சு அந்த 1 வருடம் கொடுக்கறாங்க உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு. அந்த வகையில உங்களுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. நான் சொல்லுவேன் நிறைய விவாகரத்துகள் நல்லது. அதாவது உங்களுக்கு இது ஒர்க்கே ஆகல, இந்த உறவு ஏதோ ஒரு வகையில சரியாகலன்னா பண்றது நல்லது. ஓகே, இப்ப அடுத்ததா காலர் இருக்காங்க. நெல்லூர்ல இருந்து தேவி நம்மளோட இணைப்புல இருக்காங்க. தேவி வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் மேம், நான் டாக்டர் பேசணும். டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசுங்கம்மா. டாக்டர், என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் அக்கா பொண்ணுனால என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவர் விருப்பத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அவரு இப்போ அந்த பொண்ணு இன்னும் கல்யாணம் பண்ணிக்காத இருக்கிறதுனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைப்பிலேயே இருக்காரு. வீட்டுல +1 படிக்கிறான் பையன் வயசு வந்த பையன் இருக்கிறான்னு கூட இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருக்காரு. என்னால தான் வாழ்க்கை போச்சுன்னு இருக்காரு. எவ்வளவு பேசி பார்த்தோம், எவ்வளவு பண்ணி பார்த்தோம், இல்லன்னா செத்து போயிடுவேன்னு சொல்றாரு. நான் எப்படி அவர்கிட்ட நடந்துக்கணும், என்ன பண்ண தெரியல. ஒரு ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கோம் நாங்க. என்ன பண்ணணும் டாக்டர்? இது சிக்கலான விஷயம் தான். இது ஒரு பாடம் பெற்றோர்களுக்கு. இப்ப யாராவது ஒருத்தர் யாரையா காதலிக்கிறாங்கன்னா அதை விட்டுட்டு கட்டாயப்படுத்தி இன்னொருத்தர் கல்யாணம் பண்றதுனால இப்ப 3 பேர் கஷ்டப்படுறீங்க. சோ அது பெற்றோர் தெரிஞ்சுக்க வேண்டியது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கட்டாயப்படுத்தினா பின்னாடி சரியாயிடும் கல்யாணம் பண்ண போறோம்னு நினைக்கிறாங்க. அது ஆறுது இல்ல. நிறைய இடத்துல பிரச்சனைகள் இப்ப இருந்துட்டு போகுது. இப்ப உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா நீங்க தான் முடிவு பண்ணணும். அதாவது உங்க கணவனும் முடிவு பண்ணணும் யாரு கூட வாழ்றதுன்னு. இப்ப 2 பேரோட வாழ்றது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால அவரு முடியவே முடியாது, உங்க கூட இருக்கவே மாட்டேன், இன்னொரு கல்யாணம் தான் பண்ணுவேன்னு சொன்னார்னா அவர் எதுக்கு நம்ம பிடிச்சு வைக்கணும்? அவரு இப்ப கேட்டு அந்த மாதிரி நினைக்கிறவர் கூட இல்ல வாழ்வேன்னு ஏன் நினைக்கணும்? அந்த வாழ்வோட தரம் தான் எப்படி இருக்க போகுது. அதனால அவரு என்ன நினைக்கிறாரோ ஒழுங்கா உங்க கூட இருக்க முடியுமான்னு கேளுங்க.
இல்ல முடியாது போறேன்னா நீங்க விட்டுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நிறைய வேற விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் இந்த தற்கொலை பண்ணுவேங்கிறதுக்காக மட்டும் நீங்க விட்டு கொடுக்க வேண்டாம். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அடம் பிடிக்கும் போது இது முடியாட்டி நான் தற்கொலை பண்ணுவேன் அப்படிம்பாங்க. அதுக்காக நீங்க விட்டு கொடுக்க வேண்டாம். மற்றபடி இவர் கூட வாழ்ந்து என்ன நடக்க போகுது அப்படி தோணுச்சுன்னா வேணா விட்டு கொடுக்கலாம். தேவிமா, இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி அந்த வழிமுறைய நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அடுத்ததா எழிலரசி, இப்போ நிறைய சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப டிவி பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல வந்து இப்போ எக்ஸாம் பயத்தினால வந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிறது, இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது கேட்டு இது செய்யல, இல்ல தனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல அப்படின்னா சின்ன வயசுலயே தற்கொலைனா என்னன்னே தெரியாத அளவுக்கு அவங்க அதை பண்றது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் உங்களுக்கு எப்படி ஏற்படுது? பேரண்ட்ஸ் அதை எப்படி அவங்களை தடுக்கணும்? இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்களுக்கு மீடியா எக்ஸ்போஷர் சொல்லவே வேண்டாம். டிவில எல்லாமே பாக்குறாங்க, கத்துக்கிறாங்க, ஈஸியா கத்துக்கிறாங்க. நம்மளை விட அவங்க ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தைங்க வந்து நம்ம ஹேண்டில் பண்றப்ப நம்ம வந்து என்னது வேண்டான்னு ஒரு பாய்சன்னு தெரிஞ்சு சில விஷயங்களை நம்ம வந்து கொடுத்துட்டு நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரிதான். நீங்க டிவியை பாக்குறது மணிக்கணக்கா சீரியல் உட்காந்து பாக்குறாங்க, இல்ல மீடியாவை கண்ட்ரோல் இல்லாம கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீ இதுல இருந்து ஒரு அந்த குழந்தை அதுல பார்த்து அதுல நடிக்கிறவங்களை பார்த்து இது வந்து ஆக்ஷன் பண்ணி காமிக்குது, டான்ஸ் ஆடி காமிக்குதுன்னு அதை ரசிக்கிறோம். ஆனா அது சொல்ற டயலாகோ இல்ல தப்பான வார்த்தையை நம்ம அந்த குழந்தை சொல்லுச்சுன்னா இதெல்லாம் எங்க இருந்து கத்துட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆஃப் பண்ணிடும். இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, குழந்தை நீ குழந்தை மாதிரி நடந்துக்கணும். ஆனா நம்மளேதான் அதை ரசிக்கவும் செய்யறோம். ஒரு நேரத்துல வந்து ஹீரோ சொல்ற டயலாக் என் பொண்ணு சொல்லிட்டா இல்ல பையன் சொல்லிட்டான்னு ரொம்ப ரசிக்கவும் செய்யறோம். அதே தப்பான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க, இல்ல கையில கத்தி எடுத்து கழுத்துல வச்சுக்கிற மாதிரி எல்லாம் ஷார்ட் வருதுன்னா அதை எடுத்து நம்ம செஞ்சு காமிக்கிறான்னா ஐயோ எப்படி இப்படி பண்ண போச்சுன்னு நம்ம வந்து பயப்படுறோம். சோ நம்ம வந்து என்ன காமிக்கிறோன்றதையும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா பரவாயில்ல. முதல்ல பேரண்டிங்ல டிவி பாக்குறதும் சரி, இல்ல என்ன பாக்குறாங்கன்றது அட்லீஸ்ட் ஒரு நமக்கு தெரியணும். குழந்தைங்க வந்து கம்ப்யூட்டர்ல ரொம்ப நேரம் இருக்காங்கன்னா நீங்க அதை வந்து ஏன் பாக்குற எதுக்கு பாக்குறேன்னு சண்டை போடாம நீங்க என்ன பாக்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு செக் எப்பயுமே வச்சுக்கோங்க. அதே சமயத்துல அந்த குழந்தைங்க கிட்ட நல்ல ஒரு ஃப்ரீயா பேசி நீங்க குழந்தைங்க கிட்ட இருக்கிற டைமிங்க ஜாஸ்தி பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அடுத்ததா கொளத்தூர்ல இருந்து விசித்ரா நம்ம இணையத்துல இருக்காங்க. விசித்ரா வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம்மா, கொளத்தூர்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா. எனக்கு நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து லவ் பண்ணி அவர் மேரேஜ் பண்ணாரு. சரிங்கம்மா. ஆனா வந்து எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. எனக்கு ஒரு பேபி ஒண்ணு இருக்கு. அவர் வந்து எனக்கு எப்பவுமே வந்து அவருதான் இந்த முதல்ல லவ் கல்யாணம் பண்ணாரு. ஆனா அவரு இப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி நான் சொல்றதுதான் பேசணும், நான் பண்றதுதான் சொல்லணும், நீயா பண்ணக்கூடாது, நீயா இங்க வெளியே போக கூடாது, நீயா எதுவும் பண்ணக்கூடாது, அம்மா அப்பா சொல்றதுதான் பேசணும், வெளியில எல்லாம் போனா அந்த எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் போகணும். ஒரு ஆக்சுவலா நான் என்ன படிச்சிருக்கேன், படிச்ச மாதிரியே அவர் வந்து என்ன டீச் பண்ண மாட்டாரு. ஏதோ சின்ன குழந்தை டீச் பண்ற மாதிரி பண்றாரு. அவர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்கிறாரு. சின்ன விஷயம் கூட ஒரு பூ வாங்கி போடுங்கன்னா இது வரைக்கும் ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. எனக்கு வரைக்கும் ஒரு பூ கூட அவங்க வந்து கொடுத்தது கிடையாது. ஒரு அது வந்து நான் ஏதாவது ஃபேஸ் பண்ணேன். இந்த பர்த்டே எல்லாம் லவ் பண்ணி கொடுத்துருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாரு. செலிப்ரேட்னா ஒன்றும் இல்லை, எனக்கு என் கூட இருக்காரு, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. இப்ப என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி சொல்றது, ரொம்ப விலைக்கு இருக்காதோன்னு தோணுது எனக்கு. இதுவே எனக்கு அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமா இருக்கு. என்ன பண்ணலாங்க? கவலைப்படாதீங்க, நம்ம டாக்டர் கிட்ட இதை பத்தி கேட்கலாம். இப்போ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்காங்க, இப்போ அவங்களுக்கு பேபியும் இருக்கு. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் வந்துட்டு தன்கிட்ட அன்பா இருக்க மாட்டாரு, தான் சொல்றதுதான் நீ வந்து கேட்கணும், வீட்டுல இருக்கிறவங்க சொல்றதான் கேட்கணும். ஒரு பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா கூட வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. திருமணத்திற்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தாரு, இப்ப வேற மாதிரி இருக்காரு. இது திருமணத்திற்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள்ல நிறைய காரணங்கள் வந்து எதிர்பார்ப்பும் நடைமுறையும் எதிர்பார்ப்பு அளவுக்கு நடக்கலங்கிறது. அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் உட்கார்ந்து பேசும்போது நீங்க சொல்லுங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கறீங்க. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேளுங்க, அவர் என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு, அவரு என்னென்ன குறைகளா பாக்குறாரு அப்படிங்கறத அவரை பேச சொல்லுங்க. கம்ப்ளீட்டா கேட்டுட்டு அப்புறம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்க எதை குறையா பாக்குறீங்கிறத பேசுங்க. அதாவது நிறைய நேரம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அசியூம் பண்ணிப்போம், நம்மளே வந்து நினைச்சுப்போம் இப்படிதான் அப்படிதாங்கிறத. ரெண்டு பேருமே கொஞ்சம் மனசு விட்டு பேசினீங்கன்னா மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஓகே விசித்ரா, இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசுங்கம்மா. மனசு விட்டு பேசுனீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை இன்னுமே சிறப்பா இருக்கும். இந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வந்துடலாம்.
எழிலரசி, இப்போ இருக்கிற சூழ்நிலையில இப்போ பெண்கள் வந்து திருமணத்திற்கு பிறகு, ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி தைரியமா பல முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை அவங்க கிட்ட இருக்கு. திருமணத்திற்கு பிறகு யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ இல்ல அவங்க நம்மள ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும்னு? கல்யாணம் ஆன உடனே நம்ம இதுல ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்துறாங்க, நீ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இனிமேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை எல்லாத்தையும் அப்படியே கேட்டு நடக்கணுமா அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்குறோம் நம்ம பிள்ளைங்களை. சோ எந்த முடிவும் தன்னிச்சையா எடுக்கக்கூடாதுன்றத நம்ம ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறோம். ஆனா கரெக்டான விஷயம் தான், எந்த முடிவும் தன்னிச்சையா எடுக்கக்கூடாது, குடும்பத்துல இருக்கிறவங்க கூட பேசி முடிவு எடுக்கணும்ன்றது. ஆனா என்ன பெண்கள் என்ன ஆயிருதுன்னா, அங்க போன உடனே ஒரு செருப்பு வாங்கணும், அதுக்கு வந்து என்ன நினைச்சிருவாரு, நம்ம கேட்டானா என்ன நினைச்சிருவாரு, இல்ல கேட்டா வாங்கி தருவாங்களா அப்படின்ற நிறைய தயக்கங்கள்ல எக்ஸ்பிரஸ் பண்றதே கிடையாது. கணவர்கிட்டயே எக்ஸ்பிரஸ் பண்றது கிடையாது. சோ முதல்ல கணவர்கிட்ட வந்து நீங்க என்னென்ன நினைக்கிறீங்கன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ண முதல்ல பழகுங்க. அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து என்னன்னா, இந்த பழைய காலத்து பாட்டுல சொல்றாங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். மனசுல நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அவருக்கு புரிஞ்சிட போறது கிடையாது. மனசு விட்டு முதல்ல பேச ஆரம்பிச்சீங்கனாலே பாதி நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சிடும் அவங்களுக்கு. நீங்க அது பண்ணாலே முடிவெடுக்கிறது வசதியா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம மனதோட பேசலாம்ல நிறைய நேயர்கள் கால் பண்ணாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை தான் சொன்னாங்க. அதற்கான ஒரு சிறந்த தீர்வுகளை டாக்டர் மோகன்ராஜ் மற்றும் எழிலரசி சொன்னாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி எழிலரசி. நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கைய ஒரு பெரிய லட்சியத்தோட கட்டி போடணும். அது இல்லாம நமக்கு முக்கியமான மனிதர்களோட கட்டி போட்டா நம்ம வாழ்க்கை அவங்கள சார்ந்து நகர ஆரம்பிச்சிரும். நம்ம லட்சியமும் காற்றுல கரைந்து போகும் மேக மாதிரி ஆயிடும். லட்சியத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகர்த்த தொடர்ந்து மனதோடு பேசலாம் வாங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ஹேமா.